ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறுவதாக. இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். Deuteronomy chapter 8 verse 2. வேத வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் ஐயா எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது, பிரச்சனைகள் ரொம்ப மோசமாக இருக்குது, சிச்சுவேஷன் இஸ் ஸோ ஒஸ்ட், என்னால் இதுக்கு முன்னாடி வாழ முடியாது, இது மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஐ ட்ரை ஆல் மை பெஸ்ட், எல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐயா ஒன்றும் முடியல ஐயா, இதோட என் வாழ்க்கை முடிய போகுது, ஒரு சூன்யமாயிடுச்சு, இதெல்லாம் யோசித்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நினைச்சுப்பார். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு அழிவு வந்து நினைக்கிறாயா? ஆண்டவருடைய கடந்த நாட்களில் நீ கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் யோசித்துப்பாரு. எத்தனை கண்ணீர், எத்தனை துயரம், எத்தனை வியாதி, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தொல்லைகள், கொஞ்சம் யோசித்து பார்க்குறியா? சங்கீதம் 77 9, 10 வசனங்கள் இவ்வண்ணமாக சொல்கிறது, உன்னதமானவர் என்னை கைவிட்டாரோ, இனி ஒருபோது எனக்கு தயவு செய்ய மாட்டாரோ, நித்தியமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று புலம்புகிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. மனுஷனும் கைவிட்டார், ஆண்டவரும் கைவிட்டார், நான் நிர்கதி ஆகிவிட்டேன் என்று சொல்ல ஒரு நிலைமையிலே இருந்தவன் புலம்புகிறான். அடுத்த வசனம் சொல்கிறது, இது என்னுடைய பலவீனம், உன்னதமான கரத்தில் உள்ள பூர்வகால நாட்களை நினைக்கிறேன், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைக்கிறேன் என்று சொல்லி அவன் பலன் அடைந்ததை சங்கீதம் 77 அழகாக சொல்லுது, 9, 10 வசனங்களிலே. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாயா? எலியாவை போல போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள் என்று சொல்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, இனிமேதான்ப்பா உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் பிறக்க போகிறது. உனக்கு என்ன நேர்ந்தது எலியா? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாமத்தில் பாருங்களேன், சில காரியங்கள் ஆண்டவர் நினைச்சு பார்க்க சொல்றாரு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவள் பஸ்கா ஆசரித்தாள். கர்த்தர் சொன்னார், இந்த நாளை குறித்து வச்சுக்கப்பா, இன்னும் எப்பமாவது இப்போ நீ புலம்பும் போது எகிப்திலிருந்தே கர்த்தர் விடுதலை பண்ணி கொண்டு வந்தாரு, இதெல்லாம் ஏமாத்திரம் என்று நினைத்து ஆண்டவரை துதிப்பாய். அன்னைக்கு யாக்கோவுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வந்து லாபான் மூலமாக, சொந்த குடும்பத்தின் மூலமாக நெருக்கங்கள். உடனே மைண்டில் ஒன்றும் ஸ்டக்காது, பெத்தேலுக்கு போகும் வாருங்கள், நான் நடந்து வந்த வழிகளெல்லாம் என்னோடு இருந்த என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் செலுத்துவேன். தனிமையாக கைவிடப்பட்ட நிலைமையில இவன் என்ன ஆகும்னு சொல்லி அவன் விரட்டி விட்டாங்க. அவன் ஒரு கல்லை தனக்கு தலையினாய் எடுத்து யாக்கோவை நித்திரை பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். இப்பொழுது திரளாயிருக்கிறான், ஆனால் சில நெருக்கங்கள். அவன் சொல்றான், இதிலிருந்து நான் வெளியே வரேன்னா பெத்தேலுக்கு போகணும். இன்றைக்கு உனக்காக ஒரு தேவனுடைய வீடாக, தேவனுடைய ஆலயமாக கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். ஏன் வரக்கூடாது? பெரிய யோர்தானை கடந்த பொழுது 12 கல்களை எடுத்து எகிப்தின் நிந்தை நம்மை விட்டு புரட்டி போட்டார் என்று சொல்லி கில்கால் என்ற பெயரை வைக்கிறான் அல்லவா? இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களும் நினைவு கூறுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு முன்னாடி யோர்தானே நிற்க முடியல, பின்னிட்டு போயிடுச்சு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ ஆண்டவன் உனக்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் யோசித்துப்பார். இன்று வரை நீ உயிரோடு இருப்பது, வாழ்வது, நடப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இம்மட்டும் நடத்தி வந்த இம்மானுவேல் இனிமேலும் கைவிடுவாரோ, உன்னை மறப்பாரோ? அவைத்தான் சொல்லுகிறார், நீ நடந்து வந்த வழிகள் எல்லாம் கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அப்போ உனக்கு தெரியும் வாட் இஸ் லைஃப், என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் சொல்லி தருவார். அப்படி மாறும் பொழுது உன் உள்ளத்தில் ஒரு புதிய தம்பு வரும். நான் சொல்லுகிறேன், கடந்த காலங்கள் முழுவதும் கண்மணி போல் உன்னை காத்த தேவன் ஒரு புதிய நாளுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறும். உன் கண்ணீர் நீங்கும், கவலைகள் மாறும், ஒரு புதிய
உறவை, ஒரு புதிய விடுதலை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை விடுவித்து காப்பார். இந்த நாள் தேவ கிருபை உன்னோடு இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.